ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டிலையே எப்படி சுலபமாக பரோட்டா செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வீச தெரியணும்னு அவசியம் இல்லை. எப்படி பரோட்டா செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து மாவு கூட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது போல் கலந்து விட்டுட்டு நான் இன்றைக்கி முட்டை சேர்த்து செய்ய போகிறேன். ஒரு முட்டை சேர்த்துருக்கேன். முட்டை கண்டிப்பாக ஆப்ஷனல் தான். நீங்கள் முட்டை தேவையில்லைன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடலாம். நீங்கள் முட்டை சேர்க்காம கூட அதே டேஸ்ட்டில் பரோட்டா செய்யலாம். இப்போ முட்டையை நல்லா கலந்து விட்டுட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்ச பிறகு இதை நம்ம கவுண்டர் டாப்புக்கு மாற்றிக்கலாம். இதில் நம்ம கொஞ்சம் போல் ஆயில் சேர்த்துட்டு நல்லா இழுத்து பிசைஞ்சிக்கணும். இப்படி நல்லா இழுத்து விட்டு பிசையும் போது தான் உங்களுக்கு மாவு நல்லா சாஃப்டாக வரும், பரோட்டாவும் சாஃப்டாக இருக்கும். இது போல் 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா இழுத்து கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க. இந்த அளவுக்கு பிசைஞ்ச பிறகு இது போல் வெடிப்பு எதுவும் இல்லாமல் உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாவை ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு மாவு காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஆயில் விட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க. இதை நம்ம மூடி வச்சு 1 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். எவ்வளோ நேரம் ஊறுதோ அந்தளவுக்கு பரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் ஒரு 2 மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேன். இப்போ மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இது போல் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பால் ஷேப்பில் வரும். நம்ம இது போல் செய்யும்போது அந்த உருண்டையில் எந்த வெடிப்பும் இருக்காது. இது போல் நம்ம எல்லா மாவையும் செஞ்சு எடுத்துக்கலாம். நான் இந்த 1/2 கிலோ மாவு நான் 12ஆக பிரித்து எடுத்திருக்கேன். இது மேலே கொஞ்சம் ஆயில் விட்டு இதை நம்ம 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ வீச தெரியலனாலும் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த கவுண்டர் டாப்பில் கொஞ்சம் போல் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பால் எடுத்துகிட்டு இது மாதிரி கையாலேயே லைட்டாக விரித்து விட்டுட்டு சப்பாத்தி கட்டை வச்சு இப்போ இதை நல்லா மெல்லிசாக எவ்வளோ மெல்லிசாக விரிக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் விரித்து எடுத்துக்கோங்க. அங்கங்கே ஓட்டை விழுந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாவு கனமாக இல்லாத போல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் பரோட்டா நல்லா நைஸாக இருக்கும். கொஞ்சம் கனமாக இருந்துச்சுன்னா அங்கனைக்கு வேகாமல் இருந்து போயிடும். உங்களுக்கு கனமாக உள்ள இடமெல்லாம் வேகாமல் இருந்து போயிடும். இது போல் பண்ணிவிட்டு நம்ம இதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா லேயராக வரும். இப்போ ஒரு பக்கத்துலேருந்து எடுத்திங்கன்னா அழகாக எடுக்க வரும். இது போல் எடுத்துட்டு நம்ம கீழே சுற்றிக்கலாம். சுற்றிட்டு அந்த ஓரத்தை இதுக்கு கீழே வச்சுடுங்க. அப்படியே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ சூப்பராக செஞ்சுட்டோம் பார்த்தீங்களா? இதே போல் நான் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை 15 மினிட்ஸுக்கு அப்படியே வச்சுருங்க. இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒன்று எடுத்து வச்சுட்டு இதை கையாலேயே லைட்டாக விரித்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நான் இது போல் இன்னொன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தோசைக்கல்லில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு நம்ம ஒரு பரோட்டா எடுத்து இதில் வச்சிடலாம். எப்போவுமே பரோட்டாவுக்கு கொஞ்சம் ஆயில் தாராளமாக சேர்த்திங்க அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். நான் பார்த்திங்கன்னா 2 தோசைக்கல் வச்சு செய்கிறேன், கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி வச்சிடலாம். பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இது போல் நான் 2 பரோட்டா எடுத்துகிட்டு சூடோடே நீங்கள் இது போல் நல்லா அடிச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா லேயர் பிரிஞ்சு வரும் பரோட்டாவில். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழை இலையில் சுட சுட பரோட்டாவை பிச்சு போட்டு சூடான தண்ணி சால்னா ஊற்றி ஊற வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும்.
இந்த தண்ணி சால்னா எப்படி செய்கிறதுன்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.